நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்று 24 மணித்தியாலமும் கனடாவில் இருந்து ஒழித்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது எங்களது கனேடியன் தமிழ் காற்று 3வது ஆண்டுக்குள்ளே எடுத்து வைக்கின்றது. சந்தோஷத்தையும் பகிர்ந்திருந்தேன். இப்போது எனது சோகத்தையும் பகிர ஆசைப்படுகின்றேன். ஆரம்பத்திலே இந்த வான்காற்றை நான் திறக்கின்ற போது என்னை பல பேர் சொல்லி இருந்தார்கள், இது உனது 4 வாட்ஸ்அப் குரூப் தான் கேட்க போகிறது அண்டு. ஆனால் இன்று எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது அந்த இடத்தில். பின்பு இந்த வான்காற்றிலே எனக்கு பாட வேண்டும் என்று ஒரு சின்ன ஆசை இருந்தது. இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் செல்வதற்குள் எப்போதுமே முடித்து விட வேண்டும் என்பது காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாட்களும் காலையில் எழுந்த போது எனது வயதையும் 80 கழித்து அங்காலே மிஞ்சுகின்ற வயது தான் என் வாழ்க்கை என்பது எனக்கு தெரியும். ஆகவே இருக்கின்ற போது செய்யக்கூடிய அத்தனையும் செய்துவிட்டு ஓட வேண்டும் என்பது என்னவா. அந்த வரிசையில் பாடுவோம் என்று இந்த தளத்திலே சென்று பாடப்போது என் காது பட சிலர் சொல்லியிருந்தார்கள். எனது துணைவியாரோட கூட சொன்னார்கள். அப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சொற்களை சொல்லுகின்ற போது அடுத்தவர்களுக்கு அந்த சொல் உங்களுக்கு சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும் என்று அந்த சொல்லை சொல்லி பார்த்து விட்டு சொல்ல வேண்டும். என் துணைவியாரிடம் சொன்னேன், இவரை பாடுவதை நிப்பாட்டுங்கள், பாடல் சரியில்லை என்று. ஆனால் எனது தளத்திலே வந்து பாடலை கேட்கின்றவர்கள் எல்லோருமே நல்லா இருக்கின்றார்கள், நல்லதாக இருக்கின்றது என்று தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்று நான் நினைக்கிறேன் 2700 பாடல் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகவில்லை. நான் நினைக்கிறேன் 9 மாதத்துக்குள் நான் பாடியிருக்கின்றேன். நான் எனது தளத்திலே சென்றீர்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கே பாடப்படுகின்ற பாடல் எல்லாமே நல்லாக இருக்கின்றது என்று தான் எல்லோரும் சொன்னார்கள். இந்த நண்பர் எதற்காக அப்படி சொன்னார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை நிப்பாட்டுவதற்கா அல்லது உண்மையிலேயே அவர் சொன்னது உண்மையா என்பது தெரியாது. ஆனால் இருப்பினும் சொல்லுகின்ற முறைகள் எல்லாமே இருக்கின்றது. இந்த வான்காற்றாக இருக்கட்டும், எங்களது யூடியூப் தளமாக இருக்கட்டும், எங்கள் யூடியூப் தளத்துக்கு சென்று நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.7 வீடியோஸ் இருக்கின்றன. அதிலே கூடுதலான பாடல்கள் நாங்களே எழுதி நாங்களே தயாரித்தது, கவிதைகள், நாடகங்கள், இப்படி பலதும் இருக்கின்றன. பாடல்கள் கூட இருக்கின்றன. இப்படி மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று சிந்தித்து பேசுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கருத்து சொல்வதை நிறுத்திவிட்டு செல்லலாம். சொல்லுங்கள் கருத்து. அது சொல்ல வருவது என்னவென்றால், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லுவது போல் சொல்லலாம் அன்பாக. ஆனால் இப்படி நிறுத்திவிடுங்கள். 4 பேர் தான் இந்த வான்காற்றை கேட்பார்கள், அதுவும் 4 வாட்ஸ்அப் குரூப்பு தான் கேட்கும் என்று அடுத்தவரின் மனதை நோக்க விடாதீர்கள். காரணம் என்னவென்றால், அந்த வழி இப்போது உங்களோடு நான் எல்லோருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தாலும் நீங்கள் சொன்ன வரிகள், நீங்கள் என்றால் உங்களை சொல்லவில்லை, அந்த சொன்னவருக்கு சொல்லவில்லை, அந்த வலி நெஞ்சிலே எப்போவுமே இருக்கும். நான் அந்த 80 வயது எனது வயதை கழித்து பார்க்கின்ற போது இருக்கின்ற காலத்துக்குள் அந்த வலி நிச்சயமாக போகாது. ஆகவே ஒவ்வொருவருடனும் பேசுகின்ற போது, கருத்து சொல்லுகின்ற போது சற்று சிந்தித்து விட்டு சொல்லுங்கள். எடுத்த கவிட்டோம் என்று பேசாமல்.